சாரி. என்ன சார் இப்படி வந்து நிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை கவிதா, நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? வேற யாரும் வரல சார். நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சொல்லுங்க, நான் அப்புறம் வந்து தொடச்சுக்கிறேன். என்னது இது? முதல்ல லேப்டாப்னு அடிச்சது காவேரி வந்தா, இப்போ லேப்டாப்னு அடிக்குது வேலைக்காரி வரா. என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம காவேரி கிட்ட தானே காஃபி கேட்டோம். ஒருவேளை காவேரி வந்ததுனால தான் லேப்டாப்னு அடிச்சதா? இவனா மச்சான் நாட்டம்மா படத்துல டீச்சர் மாதிரி நுரையோட வந்து நிக்கிறான். மச்சான் தண்ணி லாரி வரலையா? வாங்கடா வாங்க. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? நீ சொல்ற மாடுலேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? வாங்கடா வெட்டி பசங்களா, வந்து எங்க வீட்டுல டீ குடிச்சிட்டு கிளம்புடான்ற மாதிரி இருக்கு. மனசார வாங்கன்னு சொல்லு மச்சான். இப்ப என்ன, உங்க 3 பேருக்கு டீ வேணும் அவ்வளவுதானே? லட்சுமி அக்கா, என்ன சார்? 3 டீ கொண்டு வாங்க. ஓகே சார். போதுமா? என்ன மச்சான் சோகமா இருக்க? அதான் நான் ஏன்டா? அதான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஷூட்டிங் முன்ஜென்மம். டேய் அப்ப அமராவதி இப்போ துர்காவாடா? இப்படியே சொல்லி சொல்லி எங்களை சாவடிக்கிறடா. டேய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க, டீயை கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே மச்சான் மச்சான் மச்சான், உன் காதல் தெய்வீக காதல்ன்றத நாங்க எல்லாருமே நம்புறோம். டேய் சும்மா இருக்க மாட்டேன், அவனே ஏதோ மூட் அவுட்ல இருக்கான், நீ சொல்ற. நான் ஊட்டியில இருந்தப்ப துர்கா தூரமா வந்தாலே எனக்கு அப்படியே ஹெவியா ஹார்ட் பீட் அடிச்சு, உனக்கு சொந்தமானவ உனக்கு பக்கத்துலயே தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமா, எப்படி கேட்கும்? நீ தான் ஊருக்கு வந்துட்டிய, ஊட்டி எவ்வளவு தூரமா இருக்க, கேட்காத மச்சான், ஃபீல் பண்ணாத. இல்லடா, அங்க கேட்ட அதே ஹார்ட் பீட் இங்கேயும் கேக்குதுடா. என்னது? ஆமாண்டா, ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம எனக்கு காவேரிய பார்த்தாலும் அதே ஹார்ட் பீட் தோணுது, எங்க வீட்டுல பெருக்கிற வேலைக்காரிய பார்த்தாலும் அதே ஹார்ட் பீட் தோணுது. ஐயா ஐயா, இந்த கடவுள் இருக்கானே ரொம்ப மோசமானவன்டா. என்ன இப்படி சோதிக்கிறான்? மச்சான் இதுக்கெல்லாம் நீ கடவுளை திட்டக்கூடாது. போய் கண்ணாடியில உன்னை பார்த்த நீ ஏன் திட்டிக்கோ மச்சான். இவன் போன ஜென்மத்துல ஒருத்திய லவ் பண்ணலடா, ஊரே லவ் பண்ணிருக்கான்டா. மச்சான் கரெக்ட்டா சொன்னடா. வாங்க. அழியாதடா, அதான் வந்துருச்சுல. தேங்க் யூ. இவ்வளவு பார்த்தா ஹார்ட் பீட் அடிக்குமே. டீயை குடி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சேஸ்டா. மச்சான் நமக்குலாம் வெக்கமே இல்லைல்ல, அவன் எவ்வளவு சொன்னாலும் டீ குடிச்சிட்டு போறான். நான் என் குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் தான் சித்ரா அம்மாவையும் ரிஷி சாரையும் எதிர்த்து பேசினேன். ஆனா என் குடும்பமும் ஊரும் என்ன கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டாங்க. என்னால நீ அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை என்ன கொன்னுடுச்சு. உன்னை விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்ல துர்கா. நான் எங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ இப்ப அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வெளியில நான் எல்லாரும் முன்னாடியே சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. நான் யார் வாழ்க்கையில நுழையக்கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி இருந்தனோ அந்த மதுமிதா கையாலேயே முடிஞ்சு போக இருந்த என் வாழ்க்கைய திரும்ப தொடங்க வச்சுட்டாங்க. எனக்கு எல்லாமே நீதான் துர்கா. ஆனா நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாம என்னால இப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? என் வாழ்க்கையில எல்லாமே நீதானே நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இங்க கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏன் அதான் இப்படி பண்ண?
ரிஷி குட் மார்னிங் மது. என்ன வாய்ஸ் டல்லா இருக்கு? என்னாச்சு? ஃபீவரா? ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை மது. ஐ எம் ஃபைன். அப்புறம் ஏன் சோகம்? உன்கிட்ட சொல்றதா இருந்தாதான் எப்பவும் சொல்லியிருப்பேனே நான் துர்காவை லவ் பண்றேன்னு. ரிஷி என்னாச்சு உனக்கு? அது வேற ஒன்றும் இல்லை மது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ற படம் ஷூட்டிங் பண்ண முடியாம ஒரே பிரச்சனையா இருக்கே, அதான். ஓ, இது நினைச்சு அம்மா வேற ஃபீல் பண்ணுவாங்க. எப்படியாவது துர்காவை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியல. இப்ப படம் நடக்காததுதான் உன் பிரச்சனையா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆண்டி பாத்துப்பாங்க. இப்போ நீ என் கூட வா. எங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். வா. சர்ப்ரைஸா? ஒன் செகண்ட். ஏ மது, என்ன பண்ற நீ? ரிஷி ஏய், மது. வெயிட். கெட் எங்க? அப். கம். வா. மது, வா. மது, நீ எங்க கூட்டிட்டு போற? சொன்னா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நீ அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? நீ அப்படி என்ன பண்ணாலும் எனக்கு சர்ப்ரைஸா இருக்காது. ஓ, அதையும் பார்க்கலாம். ஹேய் மது, வெயிட் மது. வெயிட் வெயிட். மது. 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 இதான் உன் சர்ப்ரைஸா? இனிமே என் கண்ணை மாட்டினு வச்சுக்கோயேன். இந்த பாலா போன இதயம் கண்ட நேரத்துல எல்லாம் துடிக்குதா? துர்கா, ரிஷி ரிஷி. ரிஷி துர்கா தான் அந்த சர்ப்ரைஸா? உனதான் மது. ரிஷி, நிஜமாவே இவ வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு எதுக்கு சந்தோஷம்? உன் பட ஹீரோயின் ரிஷி. ஹீரோயினா? அதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன ஹீரோயின்? யாரையும் கப்பல் படி நடிக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது சரி, துர்கா இங்க எப்படி?
இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம். என்னாச்சு இவனுக்கு? அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி பேசிட்டு போறான். என் துர்கா திரும்ப என்கிட்ட வந்துட்டா. எஸ். துர்கா. துர்கா. துர்கா, நான் உன்னை இங்க பாப்பனே என் கனவுல கூட நினைக்கல. இப்போ என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே சில்லுன்னு ஃப்ரீசர்ல வச்ச மாதிரியே இருக்கு. ஹே, ஏன் ஏன் துர்கா, ஏன் என்னை விட்டு விலகி விலகி போற? பூர்வ ஜென்மத்துல நீ நானும் எப்படி லவ் பண்ண தெரியுமா? இது பாருங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் போன ஜென்மம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நடக்கிற விஷயம் எல்லாம் அதை கன்ஃபார்ம் பண்ணுதே. அது உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? உங்க ஊருக்கு வந்து என் காதல அவ்வளவு எடுத்து சொல்லியும் நீ கேட்காம என்னை இன்சல்ட் பண்ணி என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்ட. நானும் என் காதல மறக்கவும் முடியாம உனக்கு புரிய வைக்கவும் முடியாம மனசு கேட்காம அங்கிருந்து வந்துட்டேன். கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? நம்ம பூர்வ ஜென்ம பந்தம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. இப்ப பாத்து நம்புறியா? பூர்வ ஜென்ம பந்தம்லாம் என்ன ஒண்ணு கூட்டிட்டு வரல. மதுமா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் புரிஞ்சுதான் பேசுறேன். என் வாழ்க்கையும் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி உயிர் உள்ள பொண்ணுமாதான் அந்த நரகத்துல நான் வாழணும்னு நான் இருந்தப்போ அங்க இருந்து என்ன காப்பாத்தி மது என்ன மீட்டுட்டு வந்திருக்காங்க. இனி நான் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். துர்கா, நீ அவளுக்கு விசுவாசமா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க நினைக்கிறது தான் நான் தப்புன்னு சொல்றேன். வாழ்க்கை அப்படி ஒண்ணு கிடைச்சதே மதுவாலதான். சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தாத்த காசுக்காக என்ன விற்க முடிவு பண்ணிட்டாங்க. எந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷம்னு நினைச்சனோ அந்த ஊர் மக்களே என்ன நம்பாம ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா மதுவுக்கு என்ன யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்டவங்க எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு துணிஞ்சு இறங்கி காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா தங்கவும் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய உதவி செஞ்சவங்களுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? நீங்களா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? சொல்லுங்க. ஓ, இப்போ உன் வாழ்க்கையை காப்பாத்தின மதுவுக்காக நீ இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்ப ஜென்ம ஜென்மமா என் வாழ்க்கையே நீதான் இருக்கிற என்னோட காதலுக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கணும்? நீங்க சொல்ற காதல் எத்தனை ஜென்மமா தொடர்ந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் மதுவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஓ, அப்படியா? அப்ப உன் மனசுல காதல் இல்ல? அப்ப இருக்கு துர்கா, உன் மனசுல காதல் இருக்கு.
அந்த காதலை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வருவேன். துர்கா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் காதலை உனக்கு புரிய வச்சு உன்னையும் சம்மதிக்க வைப்பேன். அப்படி ஒரு காலம் நடக்காது. நடக்கவும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சம்மதிக்க மாட்டேன்? என்ன சம்மதிக்க வைக்கிறேன்? அது வந்து படத்துல எப்படியாவது ஹீரோயினா நடிக்க வைக்க சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதான் திரும்ப திரும்ப பழைய மாதிரியே சொல்லிட்டு இருக்கா சம்மதிக்க மாட்டேன்னு. என்ன இன்னும் நீ அதை விடலையா? அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, திரும்ப திரும்ப நீ ஏன் கம்பல் பண்ற? சரி அதை விட, நான் ஷாப்பிங் போறேன், வரியா? சாரி மது, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுவும் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். So I am busy. ஓகே துர்கா, நீ வா, நாம போலாம். டேய், துர்காவை எங்க கூப்பிடுற? ஷாப்பிங்கே துர்காவுக்காக தான். பாய், வா. ஐயோ, அவசரப்பட்ட வாய் விட்டமே. இப்ப திரும்ப போனா மது அசிங்கப்படுத்துவாளே. சரி விட்றா ரிஷி, காதல்ல இதெல்லாம் சகஜம் தானே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். பாப்போம். வாங்க வாங்க வாங்க, ரிஷி, ரெண்டு பேரும் வண்டியில இருங்க. ஏன் துர்கா, நம்ம ஷாப்பிங் போலான்னு கூப்பிட்டதுக்கு யாரோ முக்கியமான ஆளு கூட மீட்டிங் இருக்கு, நான் ரொம்ப பிஸின்னு சொன்னாரே. ஆமாம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து இழுக்கிறாரா? அதுவா, அது ஒண்ணும் இல்ல, அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. சோ அதான் எனக்கு பிடிச்சவங்களோட போலான்னு வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தனியா போறீங்களா? உங்களுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்ல, அதான். அதுக்கு முதல்லயே மீட்டிங்க தள்ளி வச்சுட்டு வந்திருக்கணும். வேண்டாம் வேண்டாம், நாங்க டிரைவர் கூடயே போய்க்கிறோம். டிரைவர், கொஞ்சம் வெயிட் பண்ணு. மது, ஓவரா பண்ணாத. ஐம் சாரி, கோச்சிக்காத. என் செல்ல குட்டியில அந்த பயம் இருக்கணும். போ. நீங்க ஏறுங்க.